அவங்க சேஸ் பண்ணி அவரை பிடிச்சோம். அங்கே போயிட்டு போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணி அவரை இட்டு போயிருக்காங்க. அவர் வந்து இப்போ ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல பிரச்சனை. சார் நான் இப்போ வந்து தேனாம்பேட்டை ஜெமினி பிரிட்ஜுக்கு வரேன். நான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு உள்ளே போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு காரு பெல்ஸ் வண்டி வரும்போது டூ வீலர் ஒருத்தர் ஸ்விக்கி ஓட்டுறவர் ஆப்போசிட்டில் போயிருக்காரு. அவர் போன இச்சு அந்த செவ்வறு இஷ்டு போயிட்டா போல. அவர் பிடிச்ச நிற்கல. டிரைவருக்கு அடி டூ வீலர் போடுற அடி. அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அவங்க சேஸ் பண்ணி அவரை பிடிச்சோம். அங்கே போயிட்டு போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணி அவரை இட்டு போயிருக்காங்க. என்ன ஆச்சு தெரியல அவருக்கு. இங்கேருந்து அண்ணாவை தாண்டி அன்பகம் ஆஃபீஸ் போய் பிடிச்சோம் வண்டி. நானும் ஒரு கார் போய் ஸ்டேஸ் பண்ணி பிடிச்சி அவர் நிற்க வச்சோம். அவர் பப்ளிக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டோடனே போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க காரை ஓட்டுனதை சேஃப்டி பண்ணிட்டாங்க. சேஃப்டி பண்ணி அவங்களை இட்டுன்னு போயிட்டாங்க. எங்களை வந்து திட்டுறாங்க. அந்த காருக்கார சப்போர்ட் பண்ணி அவங்களை இட்டுன்னு போயிட்டாங்க காருக்காரன். இது என்ன அவர் வந்து இப்போ ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல பிரச்சனை. அதை நாங்கள் போய் பார்க்கல. அவருக்கு என்ன பார்த்தா தெரியும். கம்பெனிக்காரன் போய் பார்த்து வயசானவர் கொஞ்சம் ஒரு மூக்கில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அது நான் பார்க்கல. நான் இந்த காரை சேஸ் பண்ணுறதுக்காக நான் போயிட்டு கார் சேஸ் பண்ணி பிடிச்சதுனால அங்கேருந்து நாங்கள் எடுத்து போல ஆம்புலன்ஸில் வந்து பப்ளிக் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஜிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருக்காங்க.